ஹர நம பார்வதி பதையே. நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. மலையானை மாமேறு மன்னி நானை வளர்புன்சட யானை வானோட்டங்கள் தலையானை என் தலையின் உச்சி என்றும் தாபித்து இருந்தானை தானே எங்கும் துளையாக ஒருவரையும் இல்லாதானை தோன்றாதார் மதில் மூன்றும் துவள எய்த சிலையானை தென்கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே, சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. ஆனந்த வாழ்வில் அடியார் எல்லாரும் மகம் களிப்ப நான் இந்த மாயத் தொடக்கினில் வீழ்ந்து நலிதல் நன்றோ. வானந்தம் நீண்டமதில் ஆவடு துறை வாழ்முதலே தேனொந்து பங்கயத்து ஆளாய் பஞ்சாக்கர தேசிகனே. சிற்றுரையும் பேருரையும் சிவஞான போதம் என்னும் தெய்வநூற்கு கற்று உணர்ந்தோர் களி கூற கருணையினால் செய்தளித்தான் கலைகள் தேர்ந்து முற்றுணர்வு முதலியவற்றால் சிவனே என்று அறிஞர் மொழிந்து போற்ற நற்துரை செய் பதிமருவும் சிவஞான யோகி எனும் நாமத்தோனே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அங்கேற்கனி சமேத ஆளவாய் சொக்கநாத பெருமான் திருவருளி நாடும் எப்படின்னா அது திருவருளி நாடும் குருவருளி நாடும் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த நூற்சிந்தனையை நம்முடைய தூத்துக்குடியை சார்ந்த புனிதர் பேரவை சார்பாக நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இந்த எழில் ஞான பூசையினை செய்து வருகின்ற திரு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த பதிவினை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களுக்கும் அடியனுடைய கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். இன்று முதல் நாம் சிந்தனைக்கு வைத்திருப்பது சிவஞான சுவாமிகள் அருளி செய்த சோமேசர் முதுமொழி வெண்பா என்கின்ற ஒரு அற்புதமான நூல். இந்த நூல் சிறப்புடையதாக நமக்கு அமைந்திருக்கின்றது. திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து திராவிட மாபாடிய கர்த்தர் ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய இலக்கிய நூல்களில் ஒன்றாக போற்றப்படுவது, சிறந்த பொருள் சுருக்கம் நுட்பம் போன்ற நலன்களை பெற்று திகழ்கின்ற பாக்களை முதுமொழி என்று சொல்லுவார்கள். அதனால்தான் நம்முடைய திருக்குறளை முதுமொழி என்று சொல்லுகின்றோம். குறைந்த சொற்கள் கொண்டு நிறைய செய்திகளை, நுட்பமான செய்திகளை அதிலே அடக்கி காட்டுவது. இந்த சோமேசர் முதுமொழி வெண்பா என்பது சோமேசரை முன்னிலையாக கொண்டு திருக்குறளை முதுமொழி, திருக்குறளாகிய முதுமொழியினை உடைய வெண்பா என்று அமைத்திருக்கின்றார் இந்த நூலை. இந்த நூலை கற்பதன் மூலம் திருக்குறளை நாம் ஆழ்ந்து நோக்குகின்ற திறமையோடு, மேலும் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா, அருளாளர்களை பற்றிய 63 நாயன்மார்கள்ல பல அருளாளர்களை இங்க எடுத்து காட்டி நமக்கு விளக்கி காட்டி இருக்கின்றார். இந்த நூலுக்கு நம்முடைய திருவாவடுதுறை ஆதீன புலவர் தாச மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பதவுரையும் குறிப்புரையும் எழுதி இருக்கின்றார்கள். நம்முடைய ஆதீன புலவராக இருக்கக்கூடிய குஞ்சிதபாதம் ஐயாவும் இதற்கு நமக்கு அருளி செய்திருக்கின்றார்கள் உரையினை. இந்த நூலிலே வெண்பா என்ற அமைப்போடு திருக்குறளையும் சேர்த்து 133 வெண்பாக்களாக, அதாவது 133 அதிகாரங்களாக இருக்கக்கூடிய திருக்குறளிலே ஒவ்வொரு குறளையும் எடுத்துக்கொண்டு அந்த திருக்குறளோடு சேர்த்து
வெண்பா போன்ற அமைப்பை அமைத்து இதுல அமைத்து காட்டி இருக்கின்றார். இத நூலுக்குள்ள செல்லுகின்ற பொழுதுதான் இதனுடைய சிறப்பு நமக்கு உள்ளவாறு விளங்கும். நிறைய புராண செய்திகள், திருத்தொண்டர் புராணம், கந்தர் புராணம் போன்ற நிறைய உபதேச செய்திகள், அதோடு மட்டுமல்லாமல் சங்க இலக்கிய கருத்துக்கள், நாயன்மார்கள் பற்றிய செய்திகள் என்று இந்த நூலிலே நிறைய செய்திகள் இருக்கின்றது. இப்பொழுது நாம நூலுக்குள்ளே செல்லலாம். சோமேசர் முதுமொழி வெண்பா. குளத்தூர் என்கின்ற திருத்தலத்திலே சோமேசநாதராக எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானை வணங்கி நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் இந்த சோமேசரை பாட்டுடை பொருளாக வைத்து நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். எந்த ஒரு நூலினை தொடங்குகின்ற பொழுதும் விநாயகர் காப்பு அமைத்து பாடுவது நம்முடைய மரபு. அந்த வகையிலே காப்பு செயலாக நமக்கு முதல்ல ஒரு பாடல் அமைந்திருக்கின்றது. மது வளரும் பூஞ்செடில சடிலம் மல்கும் சோமேசர் முதுமொழி வெண்பாவை மொழிய பொதுளும் மடம் பிடுங்கி அன்பர்க்கு வான்வீடு அளிக்கும் கடம் பொலி முக்கட் களிரே காப்பு என்று இந்த காப்பு செயலை அமைத்திருக்கின்றார். எந்த ஒரு செயலை செய்பவனாக இருந்தாலும் விக்னகர்த்தாவாகிய விநாயக கடவுளை முன்வைத்து அதை தொடங்க வேண்டும் என்கின்ற வகையிலே இந்த பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதுல மது வளரும் பூசடிலம், மது அப்படின்னா தேன், தேன் வளர்கின்ற அந்த பூ என்று சொன்னாலே இங்க கொன்றையை சொல்லி இந்த தேன் வளர்கின்ற கொன்றைப்பு மாலையை தரித்த சடையை உடைய எம்பெருமான். மல்கு அப்படின்னா நிறைந்து இருக்கக்கூடிய பெருமானுடைய திருச்சடையில் நிறைந்தபடி கொன்றை மாலைகள் இருக்கின்றது. சோமேச முதுமொழி வெண்பாவை, சோமேசரது முதுமொழி வெண்பாவினை நான் இங்கு நல்ல முறையில் சொல்லும்படியாக பொதுளும் மடம் பிடுங்கி இந்த நிறையும் அறியாமையை களைந்து அகந்தை கிழங்கை அடி வேரோடு அகழ்ந்திட்டு என்று சிவஞான சுவாமிகளின் மீது வைக்கின்ற துதியில நமக்கு பாண்டித்துரை தேவர் பாடுவார். இந்த ஆணவம் என்கின்ற அந்த மூல மலத்தினை, அறியாமையை வேரோடும் களைய வேண்டும். அதனாலதான் அது வேரோடு களையப்படுவது என்று பாடுகின்றார்கள். அடி வேரோடு அகழ்ந்து எரிந்திட்ட அப்படின்னு பாடுவார். எனவே நம்முடைய அறியாமையை, நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமையை வேரோடு அகழ்ந்து எரிந்திட வேண்டும் என்று சொன்னால் அது குருநாதரால் தான் முடியும். குருநாதர் வந்துதான் அந்த மலத்தினை நீக்குவார் நம்மிடம் இருந்து. அந்த வகையிலே இங்க நமக்கு விநாயக பெருமானை நினைந்து கொண்டு என்னுடைய அறியாமையை நீக்கி மடம் பிடுங்கி அன்பர்க்கு வான்வீடு அளிக்கும், அறியாமையை வேரோடு களைந்து அன்பு வைத்தவர்களுக்கு உயர்ந்த முக்தி உலகை கொடுத்து அருளக்கூடிய முக்கட் பெருமானே, 3 கண்களை உடைய விநாயக பெருமானே. இந்த 3 கண்களை உடைய விநாயக பெருமான் என்பது இங்க யானை முக கடவுளைத்தான் இங்க சொல்லுகின்றார். என்னன்னு சொன்னால் இந்த கொன்றை மாலையை தரித்த பெருமான் என்று முதல்ல சொல்லியாச்சு. ஆக இந்த சிவபெருமானுடைய திருமகனாராக இருந்த இப்ப முக்கட்களிரே என்று சொல்வதனால விநாயக பெருமானும் சிவபெருமானும் வேறு அல்ல என்ற ஒரு கருத்தும் நமக்கு இங்க பதிவு செய்யப்படுகின்றது. எனவே இந்த கொன்றையினை சிறப்பித்து இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கின்றது. சோமேசர் முதுமொழி வெண்பா என்னும் தொடர் மொழி சோமேசரது முதுமொழி வெண்பா என்று விரிந்து அவருடைய சோமேசரது சம்பந்தப்பட்ட முதுமொழி வெண்பா என்ற ஒரு பொருளையும் காட்டி இப்படி பல பொருள்களையும் இலக்கண வகையிலே நமக்கு காட்டி அருள்கின்றது. இந்த பாடல்ல நமக்கு மது வளரும் பூஞ்செடில மல்கும் சோமேசர் முதுமொழி வெண்பாவை மொழிய பொதுளும் மடம் பிடுங்கி அன்பர்க்கு வான்வீடு அளிக்கும்
கணம் பொழி முக்கட்களிரே காப்பு. இந்த முக்கட்களிரே 3 கண்களை உடைய யானை முக கடவுளே காப்பு. இந்த நூல் வெளிவருவதற்கும் இந்த நூலில் சொல்லப்படுகின்ற கருத்து நுட்பமானதாக இருப்பதற்கும் இதனை யாரெல்லாம் ஓதுகின்றார்களோ அவர்களுடைய அறியாமை என்பதனை நீக்கி நிறைவாக இருக்கக்கூடிய அந்த முக்தி பேற்றினை அருளக்கூடியதாக இருக்கக்கூடிய நூலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு விநாயக பெருமான் திருவடியே நமக்கு காப்பாக அமைந்திருக்கின்றது. எனவே விநாயக பெருமானை வணங்கி இந்த நூலுக்குள்ளே செல்லுகின்ற பொழுது எம்பெருமான் அருளுகின்ற பயனும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. நாமோ இன்றைக்கு நூலுக்குள்ளே செல்லலாம். முதல் செய்யுள் கடவுள் வாழ்த்து. இந்த கடவுள் வாழ்த்து ஒரு அற்புதமான பாடல்ங்க. முதல் பாடலிலேயே சிவஞான சுவாமிகள் யாரை நினைத்து பாடுகின்றார் என்று சொன்னால் மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த அந்த முதல் நூற்பா அதை வைத்து நமக்கு இங்கே பாடுகின்றார். இது ஒரு பல செய்திகளை உறுதிப்படுத்த கூறுவதாக இருக்கக்கூடிய செய்யுளாக அமைந்திருக்கின்றது. சீர்கொள் இறை ஒன்று உண்டு அத்தெய்வம் நீ என்று ஒப்பால் சோர்வில் அடையால் தெளிந்தோம் சோமேசா பொரில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுல முதல் 2 அடி அந்த சோமேசர் மீதான 2 அடியாகவும் பின்னால் சேர்க்கப்பட்ட அந்த 2 அடி திருக்குறளில் முதல் அதிகரணத்திலிருந்து அந்த ஒவ்வொரு குறளையாக சேர்த்து இந்த வெண்பாவை அமைத்திருக்கின்றார். அந்த வகையிலே முதல்ல கடவுள் வாழ்த்து சொல்ல வருகின்ற முனிவர் பதி உண்மையை நிரூபணம் செய்கின்றார். இந்த பதி உண்மையை நிரூபணம் செய்வது என்பது இவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய அருளாளர்கள், ஆசிரியர்கள், ஞானாசிரியர்கள், மெய்கண்டாரையே ஞானாசிரியராக ஏற்று போற்றியவர் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள், நமசிவாய மூர்த்தியையே சிவபெருமானாக நினைந்து வழிபாடு செய்தவர்கள். எனவே மெய்கண்ட தேவனார் எப்படி முதல் நூற்பாவிலே பதி உண்மையை அந்தமே ஆதி என்று அவர் நிரூபணம் செய்தாரோ அதை நினைவிற்கொண்டு இந்த வெண்பாவினை நமக்கு அமைத்து காட்டி இருக்கின்றார். இந்த பாடல்ல நமக்கு சீர்கொள் இறை ஒன்று உண்டு, கடவுள் என்ற ஒரு பொருள் உண்டு, அத்தெய்வம் நீ சோமேசர் என்று ஒப்பால் சோர்வில் அடையால் உவமையாலும் தளர்ச்சி இல்லாத அடைமொழியாலும் சீர்கொள் இறை ஒன்று உண்டு என்பதனை நாம இறைவன் ஒரு உண்டு எனவும் ஐயம் திரிபின்றி தெளிந்து கொண்டோம் என்றும் இங்க நமக்கு சொல்லுகின்றார். ஏனென்று சொன்னால் திருக்குறளிலே முதல்ல சொல்லப்பட்டது உலகிற்கு முதற்கடவுள் ஒருவன் உள்ளன் என்பதும் அந்த முதற்கடவுள் தான் ஆதி பகவன் என்பதும் உணர்த்துதல் முதலிற்று. இந்த முதல் குறள்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லப்பட்ட குறளை எடுத்து சொன்னதுனால இந்த திருக்குறளுக்கு இதுவே பொருள் என்பது அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்று உமாபதி சிவாச்சாரியார் திருவருள் பயன்ல சொல்லியிருக்கிறார். இந்த கருத்தை நம்முடைய மெய்கண்ட தேவநாயனருடைய மாணாக்கராக இருக்கக்கூடிய திருவதிகை மணவாசகம் கடந்தாரும் உண்மை விளக்கம் என்கின்ற நூலிலே சொல்லியிருக்கின்றார். அதாவது எழுத்துக்கள் எல்லாமே அது எழுத்துக்கள் வடிவமாக வெளியே வருகின்ற பொழுது அகரம் என்பது எல்லா எழுத்துக்களுக்கும் ஆதாரமாக இருப்பது இந்த அ என்கின்ற எழுத்து. அதுபோல அகர உயிர்வால் அறிவாகி எங்கும் இந்த அகர உயிர் அகரம்தான் மற்ற ஏனைய எல்லா எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் அது வசனிப்பதற்குமாக ஆதாரமாக இருக்கக்கூடிய எழுத்து. எனவே அது போல இந்த ஆதி பகவனாகிய முதற்கடவுளே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கின்றார். இந்த ஆதி பகவானாகிய முதற்கடவுளை எழுத்துக்களின் நிறைந்து அவை தமக்கு முதலாய் நிற்கும் பொது இயல்பு பற்றி அகரத்தோடு ஒப்பித்து அருளினும் அப்பரம்பொருள் அறிவுருவாய் யாங்கனும் நிறைந்து எப்பொருட்கும் ஆதாரமாய் நிற்கும் முழு முதலான உடையவன். இது ஆதாரமாக இருக்கக்கூடியவன் என்று சொன்னாலும்
இறைவன் எல்லா இடத்திலும் அவனுடைய பெரு வியாபகமாக இருக்கக்கூடிய பொருளாக யாங்கனும் நிறைந்து இருக்கக்கூடிய பொருளாக இருக்கின்றார். ஆதாரமாக இருக்கின்றார் என்பதோடு மட்டுமல்லாமல் எங்கும் நிறைந்த பொருளாக இருக்கின்றார். எனவே அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்று அந்த உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த அந்த சுருதி பொருளினை இப்படி இங்க நமக்கு அருளி செய்திருக்கின்றார். எனவே இந்த உயிர்களுக்கெல்லாம் ஆதி பகவனாகிய இறைவனுக்கு அடிமை என்றும் மாயை கண்மங்களுக்கும் அவற்றின் காரியங்களுக்கும் உடைமை என்றும் இவனுக்கு உடைமை என்றும் நமக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சீர்கொள் இறை ஒன்று உண்டு என ஒப்பால் தெளிந்தோம். அத்தெய்வம் நீ என்று சோர்வில்லாத அடையால் தெரிந்தோம் என்று நாம் கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். சீர்கொள் இறை ஒன்று உண்டு என்பதற்கு இங்க நமக்கு உலகிற்கு சீர்கொள் இறை ஒன்று உண்டு என்றே பொருள்படுகின்றது. இந்த உலகு என்றதும் சிறப்பாக உயிர்களையே குறிக்கக்கூடியது. உலகம் என்று சொன்னால் அது உயிர்களுக்கு ஆகுபெயர்களாக வந்து உயிர்களை உடைய இந்த உலகம், இந்த உலகத்திற்கு சீராக செலுத்தக்கூடிய இறைவன் ஒருவன் உண்டு. எனவே உயிர்கள் உடலெடுத்து பிறவியில் உழண்டு வருகின்றது. இது பெத்த நிலை என்று சொல்லப்படுவது. முத்தத்தன்மையாகிய சீரை உடைய இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற கருத்தை தந்து ஆக எல்லா உயிர்களுக்கும் முக்தியை கொடுக்கக்கூடிய முக்தித்தன்மையை பெறக்கூடிய தகுதி உடைய சீரை உடைய அந்த சீரை கொடுக்கக்கூடியவன் இறைவன். அப்படிப்பட்ட சீரை உடைய பெருமானாக இருக்கின்றார் என்று முனிவர் இங்க நமக்கு காட்டுகின்றார். அந்த தெய்வம் யார் என்று சொன்னால் மேற்சொன்ன அந்த முக்தி தரவல்ல சீர்கொள் இறை சோமேசனாகிய நீயே என்று ஆசிரியர் நமக்கு இங்க பாடி அருளி இருக்கின்றார். ஆதிபகவன் ஆதி என்கின்ற அடை ஆதிபகவன் என்ற பெயரில் இருக்கின்றது. இதுல ஒரு பொருள் நாம பார்க்க வேண்டும். பகவன் என்ற பொது பெயரால் பலரும் போற்றப்படுவதனாலே பகவனே ஈசன், மாயோன், பங்கையன், சிவனே புத்தன் என்று நிகண்டு வாக்கியம் கொண்டு அறிகின்றோம். அப்பலருள்ளும் முதன்மையாக வைத்து போற்றப்படுபவன் ஈசனாகிய சிவபெருமானே. எனவே பகவன் என போற்றப்படுவார் பலருள்ளும் முதல்வனாகிய பகவன் என்பார். ஆதியாகிய பகவன் என்னும் பொருள்பட ஆதி பகவன் என்றார். ஆதி என்றால் முதல்வன். ஆகையால் ஆதி என்னும் அடைமொழி கொடுத்து சிவபெருமான் ஒருவருக்கே கொடுக்கப்படுவர். எனவே சிவபெருமான் ஒருவரே குறிக்கப்படும்படியாக அந்த அடையை கொடுத்து பிறரை எல்லாம் நீக்கி சிவபெருமான் ஒருவனுக்கே பகவன் என்று சிறப்பை தருகின்றது. எனவே அத்தெய்வம் நீ என்று சோர்வில் அடையால் தெளிந்தோம் சோமேசா என்று அருளுகின்றார். எனவே இங்க இந்த பகவன் என்ற சொல் பிரித்து அறியும்படியாக நமக்கு இங்க சொல்லப்படுகின்றது. ஆதி பகவன் என்று சொன்னால் பிற தெய்வங்களை எல்லாம் நீக்கி, அதனாலதான் பொது நீக்கி தன்னை நினைய வல்லவர்களுக்கு அப்படின்னு நமக்கு அப்பர் சுவாமி பாடி அருளுகின்றார். எனவே இந்த முதல் பாடல்ல பதி உண்மையை திருக்குறள் மூலமாகவும் திருவருட்பயன் மாவதி சிவாச்சாரியார் அவருடைய திருவருட்பயன்ல இருக்கக்கூடிய குறட்பா மூலமாகவும் இந்த இரண்டையும் வைத்துக் கொண்டு இந்த வெண்பாவினை நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கின்றார் மாதவ சிவஞான சுவாமிகள். சீர்கொள் இறை ஒன்று உண்டு அத்தெய்வம் நீ என்று ஒப்பால் அடைவில் சோர்வில் அடைவாள் அடையில் தெளிந்தோம் சோமேசா ஓரில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று நமக்கு இங்கே சொல்லப்படுகின்றது. பொதுவாக இந்த சோமேசர் முதுமொழி வெண்பா என்ற நூலானது எளிமையாக எல்லோரும் படித்தாலே புரிந்து கொள்ளும்படியாக, ஏனென்று சொன்னால் திருக்குறளில் எல்லோரும் தமிழ் மக்கள் சைவ மக்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். எனவே இந்த கருத்தோடு சொல்லுகின்ற பொழுது எளிமையாக நமக்கு விளங்கிக் கொள்ளும்படியாக இருக்கக்கூடிய நூலாக அமைந்திருக்கின்றது. சிவஞான சுவாமிகளினுடைய மற்ற ஏனைய இலக்கிய நூல்கள் பல கடின நூல்களும் இருக்கின்றது. நம்முடைய கலசை பதிற்றுப்பத்து அந்தாதி, குளத்தூர் பதிற்றுப்பத்து அந்தாதி, இது போன்ற நூல்கள், வட திருமுல்லை வாயில் அந்தாதி, இது போன்ற நூல்கள் எல்லாம் பல கடின நடைகளை கொண்டிருக்கக்கூடிய நூல்களாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது சோமேசர் முதுமொழி வெண்பா என்பது நல்ல படிப்பதற்கு ஆர்வத்தை மீண்டும் தூண்டுவதாக இருக்கக்கூடிய நூலாகவும்
திருக்குறளோடு சேர்ந்து போகின்ற பொழுது நமக்கு 2 நூல்கள் படித்த அந்த தன்மை நமக்கு அமைகின்றது. இதான் இந்த நூலினுடைய சிறப்பு. 2வது தலைப்பு வான் சிறப்பு. நேய புகழ் துணையார் நீராட்டும் கை தளர்ந்து உன் தூய முடிமேல் வீழ்ந்தார் சோமேசா. ஆயுங்கால் தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காது எனின். இந்த மலை சிறப்பு வான் சிறப்பினை சொல்லுகின்ற பொழுது 63 நாயன்மார்களிலே அந்த புகழ் துணையார், இங்க புகழ் துணையார்னே அவருடைய நாமத்தையே கூறியிருக்கின்றார். அவருடைய வரலாற்றை சொல்லி பெரும்பாலும் நம்முடைய பெரிய புராணத்துல ஒரு சில நாயன்மார்களுடைய வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள், பல தொண்டுகளை செய்கின்றார்கள். அப்படி வரும் காலத்து அவர்களுடைய அன்பினை வெளிக்காட்டுவதற்காக இறைவன் அவர்களுக்கு வறுமை பதம் கொடுக்கும் பொருட்டு அந்த வான் பொய்க்காது போகின்றது, அல்லது பஞ்சம் வருகின்றது, அந்த வறுமை பதம் உருகின்றது. இப்படியெல்லாம் நமக்கு சேக்கிழார் சுவாமி காட்டி அருள்கின்றார். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது புகழ் துணையார் என்கின்ற ஒரு நாயனார், அவர் எம்பெருமான் மீது தினந்தோறும், அதனாலதான் சொல்றார் நேய புகழ் துணையார். புகழ் துணையாருக்கு ஒரு அடை கொடுக்கிறார், நேய புகழ் துணையார் அப்படின்னு சொன்னா மாறாத அன்பு. நேயம் என்ற சொல்லுக்கு மாறாத அன்பு என்று பொருள். எனவே மாறாத அன்பு உடைய புகழ் துணை நாயனார் நீராட்டும் காலத்து எம்பெருமானை நீ தினந்தோறும் பூசித்து வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது அவருக்கு வறுமை வருகின்றதுனால அவர் உண்டாமல் பசியோடு இருக்கின்றார். ஆனாலும் அந்த பூசையை விடாது செய்கின்றார். அப்படி வருகின்ற பொழுது அவருடைய அன்பு மிக்க இருக்கும். அந்த சோர்ந்த உடல் கொண்டு சோர்வால் எம்பெருமானுடைய திருமடி முடி மேல் அந்த திருமஞ்சனத்தை ஆட்டுகின்ற பொழுது அப்படியே திருமுடி மேல் வீழாமல் வீழே விழுந்து விடுகின்றார். மழை இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய பஞ்சத்திற்கும் அது ஒரு காரணமாக அமைகின்றது. எனவே அவருடைய அப்படி விழுகின்ற பொழுது அந்த நிலையிலும் நாயனாருடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கக்கூடிய சிவ சிந்தனை வற்றவில்லை. மழை இல்லாமல் ஊர் வற்றி இருக்கலாம், ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நிறைவான சிவ சிந்தனை ஒரு பொழுதும் வற்றவில்லை. மயங்கி மூர்ச்சித்து விழுகின்றாரே தவிர சிவபெருமானை நினைந்தே இருக்கின்றார் என்று காட்டுகின்றார் நம்முடைய சேக்கிழார் சுவாமி. அந்த நிலையில் கூட அவருக்கு உறக்கம் வருகின்றது. அப்படி மயங்கி விழுந்த பொழுது கூட ஒரு கணப்பொழுது உறங்கி விட்டார். உறங்கினோடனே அந்த இடத்துல கனவில் சிவபெருமான் எழுந்தருளி நாள்தோறும் உனக்கு இங்க நான் காசு தருவேன் என்று கூற, அந்த நிலையிலும் அங்கே அந்த செருவில்லிபுத்தூர் என்கின்ற திருத்தலத்திலே பல நாள் மழை பெய்தலின்றி பஞ்சம் மேலிடுகின்ற பொழுது உணவின்றி சிவபூஜை விடாது செய்து வந்த பேர் அன்பினால் இவருக்கு அந்த அசரீரி கேட்கின்றது. அது போல பெருமான் அன்பனே, இப்பஞ்சம் நீங்கும் வரை உனக்கு நாள்தோறும் ஒரு காசு தருவேன் என்று உரைத்து அருளுகின்றார். நாயனாரும் நாள்தோறும் பீடத்தின் கீழ் காசு இருக்க கண்டு தமது பூசையினை வளாது நடத்தி திருவடி பேற்றினை எய்துகின்றார் என்று நமக்கு இந்த செய்தி சொல்லப்படுகின்றது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய தேவாரமாக இருக்கக்கூடிய அரிசிக்கரை புத்தூர் என்கின்ற திருத்தலம், இதுல நிறைய நாயன்மார்களை அவர் சொல்லி அருள் இருப்பார். அந்த அரிசிக்கரை புத்தூர்ல இந்த பாட்டையும் நமக்கு ரொம்ப அற்புதமாக பாடி இருக்கின்றார். நித்தல் ஒரு காசம் அவருக்கு கொடுத்தீரேன்னு பாடுவார். ஆக இந்த இப்ப சோமேசர் முதுமொழி வெண்பாவில 2வது பாடல்ல இவருடைய வரலாறை காட்டி, நேய புகழ் துணையார் நீராட்டும் கை தளர்ந்து உன் தூய முடிமேல் வீழ்ந்தார் சோமேசா. எவ்வளவு எளிமையாதான் கொடுத்திருக்கிறார். ஆயுங்கால் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காது எனின். எனவே இப்படி மழை பெய்யாது ஒளியுமாயின் வியன்ன உலகம், இந்த அகன்ற உலகத்தினிடத்து தானமும் தவம் என்கின்ற 2 அறங்களும் உள்ளனவாகாமல் போய்விடும் அப்படின்னு சொல்றார். தானம்
தவம். இந்த தானம் தவம் இரண்டும் என அந்த இரண்டையும் சொல்லி, இந்த தானம் என்பது இல்லறத்தின் மீது இருந்து கொண்டு செய்வது, தவம் என்பது துறவறத்தில் நின்று செய்வது. எனவே இந்த இரண்டு அறங்களும் நின்று போகும் என்று சொல்லுகின்றார். இல்லறமும் துறவறமும் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் மழை வளாது பெய்ய வேண்டும் என்பதனை காட்டி, அதற்கு அந்த புகழ்துணை நாயனாருடைய வரலாற்றை காட்டி இந்த வெண்பாவினை அமைத்து கொடுக்கின்றார். 3 நீத்தார் பெருமை. அத்திரவாக்கால் புத்தன் சென்னி அறுத்தார் சண்பை சுத்தனார் தம் அன்பர் சோமேசா நித்த நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இதுல அந்த அத்திர வாக்கால் சமணர்களினுடைய அவர்களை தண்டித்த நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் பொதுவா இந்த மந்திரம் என்ற சொல்லுக்கு சொல்லியிருக்கிறார் இல்லையா, நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி என்பது அருளி கூறினும் வெகுண்டு எனும் பயன்களை பயந்தே விடும் என்பது மொழி. நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்பர் என்று தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருப்பது. எனவே சொல்லிய சொல்லின் பொருண்மை ஆண்டு குறைவின்றி பயக்கச் சொல்லும் ஆற்றல் உடையவராய் ஆணையில் கிளக்கப் பெறும் புறத்தார்க்கு புலனாகாமல் மறைத்து சொல்லும் சொற்றொடரெல்லாம் மந்திர எனப்படும் என்றார் பேராசிரியர் என்று இங்க உரையில நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த உரையில் நமக்கு சொல்லப்படுகின்றது என்னன்னு சொன்னா, திருஞான சம்பந்த பெருமான் திருத்தெளிச்சேரி என்கின்ற திருத்தலத்தை தரிசனம் செய்து கொண்டு அங்கே போதிமங்கை என்கின்ற ஊரை நெருங்குகின்றார். அந்த சமயம் பிள்ளையாரை வரவேற்கும் முகமாக திருச்சின்னங்கள் ஊதப்படுகின்றது. சிவனடியார்கள் சேர்ந்து ஹரஹர என்ற நாமத்தை கோஷம் முழக்கிடுகின்றார்கள். இவற்றை பொறாத பௌத்தர்கள் புத்தநந்தி என்னும் பௌத்த ஆசிரியன் தலைமையில் அடியார்களை நோக்கி செல்லுகின்றார்கள். எம்மை வாதில் வென்ற பிறகே அல்லவா நீங்கள் திருச்சின்னம் முழங்க வேண்டும் என்று தடுக்கின்றார்கள். அடியார்கள் சென்று சம்பந்த பிள்ளையாரிடம் முறையிட, பிள்ளையாரின் பதியங்களை எழுதும் பணி கொண்ட அன்பர் புத்தர் சமன் கழுக்கையர் என்ற பாடலை ஓதி அதில் வரும் அத்திர வாக்கினால் புத்தநந்தியின் தலையில் இடி விழச் செய்கின்றார், தலை வீழச் செய்கின்றார். எனவே ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல் அப்பேற்பட்டது. அவர்களை வாதில் எத்தனையோ முறை வென்று அனல்வாதம் புனல்வாதம் அது இதுன்னு அங்க அவர்களை வென்று இந்த போதிமங்கையில தான் அவர்களுடைய தலை வீழும்படியாக செய்தது நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கு. அத நமக்கு இங்க சொல்லி எதுக்காக அதை சொல்றாரு? அத்திர வாக்கால் புத்தன் சென்னி அறுத்தார் சண்பை சுத்தனார் தம் அன்பர். தம் அன்பர் அப்படின்னா ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்களை எழுதி கொண்டிருக்கக்கூடிய சம்பந்த சரணாலயர் என்று சொல்லப்படுபவர். நித்த நிறைமொழி மாந்தர் பெருமை. நித்த நிறைமொழி மாந்தர் யார் அப்படின்னா திரு ஞானசம்பந்த பெருமானை இங்க சொல்றார். அப்படிப்பட்ட மாந்தருடைய பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அவர்கள் அருளி செய்த மறைமொழியே, அவர்கள் அருளி செய்த மந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த தேவார திருக்கடை காப்பு என்று சொல்லக்கூடிய ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்களே அவரை காட்டிவிடும், மறைமொழி காட்டிவிடும். இங்க நாம் ஒண்ணு சிந்திக்க வேண்டும். மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய நூல்கள் எப்பேற்பட்டது என்று சொன்னால், அவருடைய மாணாக்கர்கள் இவர் மீது பாடி அருளியிருக்கின்ற பாடல்களை பார்க்கின்ற பொழுது சிவஞான சுவாமிகளினுடைய நிறைமொழி மாந்தர் அவருடைய பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அவருக்கு பின் வந்த அவருடைய மாணாக்கர்கள் கச்சியப்ப முனிவரானாலும் சரி, தொட்டிக்கலை சுப்பிரமணிய சுவாமி ஆனாலும் சரி, ஏகப்பட்ட 12 மாணாக்கர்கள் தலைமை மாணாக்கர்களாக இருந்து சிவஞான சுவாமிகளுக்கு பிள்ளை தமிழ், அந்த கீர்த்தனை இதெல்லாம் பாடி அருளிட்டு பதிகம், இரட்டை மணிமாலை, எப்படி இறைவனுக்கு இரட்டை மணிமாலை பாடப்படுகின்றதோ அது போல சிவஞான சுவாமிகளை சிவபெருமானாகவே நினைந்து
பல பாடல்களை அந்த சிவஞான சுவாமிகளினுடைய தொகுப்பு என்றே ஒரு நூல் இருக்கின்றது. அதுல பாத்தீங்கன்னா எத்தனையோ மாணாக்கர்கள் இவருக்கு அமைத்திருக்கின்றார்கள் பதிகங்களை. தூது இலக்கியம், அந்த பிரபந்தம், கீர்த்தனை இதெல்லாம் அருளி செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர் எப்பேற்பட்டவர், சிவஞான சுவாமிகள் எப்பேற்பட்டவர்னு நமக்கு சொல்லாம விளங்கும். ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்கள் எப்பேற்பட்டது என்று சொன்னால் மறைமொழி காட்டிவிடும். இப்படி அவருடைய பதிகத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடலை பாடிய பொழுதே சமணர்களுடைய தலையெல்லாம் வீழ்ந்து புரண்டு ஓடின என்று சொன்னால் இவருடைய பதியங்களுக்கு எப்பேற்பட்ட சிறப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ அற்புத செய்திகளை, அற்புதங்களை பதிகத்தின் மூலமாக ஞானசம்பந்த பெருமான் நமக்கு நிகழ்த்தி காட்டி இருக்கின்றார் என்று அவருடைய வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். ஆண் குலை ஈந்து பெண் குலையாக, ஆண் பனையெல்லாம் பெண் பனைகளாக மாறி குலையை ஈழ்ந்ததே, இதெல்லாம் எப்படி நடக்கின்றது? அவருடைய பதியத்திற்கு அப்பேற்பட்ட சிறப்பு. இதோடு மட்டுமல்மா, அவருடைய பதிகத்துல பேயடையா பிரிவெய்தும் என்ற பாடலை பாடியே நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் திரு அவதாரம் செய்தார் என்று சொன்னால் எப்பேற்பட்ட சிறப்பு அல்லவா? ஆக இந்த திருமுறைகள் எல்லாமே மந்திரம். ஒரு பதிகத்துல ஒரு பாடலை பாடி பெற முடியாத பயன் வேற எதுலையும் நம்ம பெற முடியாது. எனவே பதிகத்தினால் பாடி பயனை நாம தான் பெற வேண்டும் என்று சொல்லி நமக்கு இவருடைய அதுக்கு இந்த பாடல் ஒரு முத்தாய்ப்பாக நமக்கு இருக்கின்றது. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இந்த அற்புதங்கள் எல்லாம் இன்றளவும் நிகழ்ந்து வருகின்றதுனாலே அவர்களுடைய மறைமொழி எப்பேற்பட்டது. நிறைமொழி மாந்தர்கள் இல்லையா, இறைவனால் நமக்காக அனுப்பப்பட்டவர்கள் இல்லையா. ஆக அவர்களுடைய ஒவ்வொரு எழுத்தும் அவர்கள் அருளி செய்வது மந்திரமே மந்திரமே மந்திரமே. அது இருந்து மந்திரத்தை உச்சரிப்பவர்களை காக்கக்கூடியதுதான் மந்திரம். மந்திரத்துக்கு என்ன பொருள்? நினைப்பவரை காப்பது. எனவே அதை சொல்லுபவர்களை கட்டாயம் அது காக்கும். அதான் நமக்கு சொல்றார். அடுத்து அரண் வழி உறுத்தல், 4வது பாடல். தக்கனார் வேள்வி தவத்தை மேற்கொண்டிருந்தும் தொக்க வரமாயிற்றோ சோமேசா, மிக்க அழுக்காறு வெகுளி இன்னா சொல் 4ம் இழுக்கா வியன்றது அறம். இந்த ஒரு அற்புதமான ஒரு செய்தி. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நீக்கி இடைவிடாது நடைபெறுவதுதான் அறம். ஆக அறம் என்று சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தா, அறம் என்ற சொல்லுக்கு அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல், இனியவைத்தான் சொல்லணும். இன்னா சொல்வது, இந்த 4ம் அறத்திற்கு தடை. இவை நீங்கி பெறப்படுவது. அப்படியே நீங்கி அப்படின்னா இதற்கு மாறாக அப்படின்னு நாம எடுத்துக்கிடணும். அழுக்காறுனா பொறுமை அப்படின்னு, அதுக்கு எதிர்மறையாக. அவானா அவாவின்மை. இது போன்ற குணங்களோடு இருப்பதுதான் அறம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அறம் என்பது. எனவே இதை இங்க சொல்லுகின்ற பொழுது அந்த அழுக்காரும் அவாவும் வெகுளியும் இன்னா சொல், இந்த 4ம் உடைய தக்கனார் வேள்வி தவத்தை மேற்கொண்டிருந்தும் தொக்க வரமாயிற்றோ சோமேசா அப்படின்னு அதை சொல்றார். இந்த சோமேசா பிற குற்றங்களிலும் பெரிய குற்றமாகிய குற்றம் எதுன்னு சொன்னா, பிறருடைய ஆக்கம் கண்டு பொறாமைப்படுவது, வளர்கின்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவது, ஐம்புலன்கள் மேற்செல்லுகின்ற அவானா எனது ஆசை, சினம் கோபம், கடும் சொல் அது இன்னா சொல், இந்த 4ஐயும் நீக்கி நடைபெறுவது அறமாகும். தக்கன் இந்த 4ஐயும் நீங்காது இருந்தமையினால் அவன் செய்த வேள்வியாகிய தவமும் அறமாகாது மரமே ஆயிற்று. எனவே அவன் செய்த தவம் இது நமக்கு நூல்கள்ல சொல்லப்பட்டு இருப்பதுதான். இத நமக்கு நம்முடைய
ஆஹ் கருத்து என்ன கருத்து அப்படின்னா, இந்த நான்கும் நீக்கி செய்வதுதான் அறம்னு சொல்லியாச்சு. இறைவன் எப்பேற்பட்டவர்களுக்கு அருளுவான்? அவனுடைய அருள் எப்பேற்பட்டது அப்படின்னு சொன்னா, அவனுடைய அருள் எல்லா உயிர்களுக்கும் கருணையை வாரி வாரி வழங்குவதுதான். ஆனா அப்படி இருந்தாலும் அதனை மூன்றாக நமக்கு வகுத்து காட்டி இருக்கின்றார் நம்முடைய நக்கீர தேவநாயனார். 11ஆம் திருமுறையிலே கைலை பாதி காலத்தி பாதி என்கின்ற ஒரு நூல், ஒரு பணுவல் பிரபந்தம். அதிலே ஒரு பாடல்ல சொல்றார், வாழ்த்துவாய் வாழ்த்தாது ஒளிவாய், மறுசுழியிட்டு ஆழ்த்துவாய், அஃது அறிவாய் நீ என்றே, யாழ்த்தகைய வண்டார் பொழில் கையிலை வாழ்க என்று இருப்பதே கண்டாய் அடியேன் கடன். இதுல ஒரு 3 செய்தியை சொல்றார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். வாழ்த்துதல் என்பது வாழ பண்ணுதல், வாழ்த்தாது ஒளிதல், வாழ பண்ணுதலை செய்யாமை செய்யாமை, மறுசுழியிட்டு ஆழ்த்துவாய். அது என்னது? ஒன்றின் மேல் மற்றொன்றாய் செய்வது, ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்னு செய்வது. இது இறைவனுடைய கருணையாக சொல்லப்படுகின்றது. அப்படின்னு பார்த்தா இது என்னது அப்படின்னா, ஒன்றினை செய்தல், ஒன்றினை செய்யாமல் இருத்தல், வேறொன்றை செய்தல். இந்த ஒன்றை செய்தல் என்பது கர்த்திருத்துவம் எனப்படும். செய்யாமை என்பது அகர்த்திருத்துவம் எனப்படும். வேறொன்றை செய்தல் என்பது அந்நிதாகர்த்திருத்துவம் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. இந்த மூன்றும், கர்த்திருத்துவம், அகர்த்திருத்துவம், அந்நிதா கர்த்திருத்துவம், இது இறைவனுடைய முக்கியமான குணமாக சர்வஜத்துவம் என்கின்ற அவனுடைய குணத்தை இந்த நூல்ல நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இது என்னது அப்படின்னா, இப்போ செய்தல் இறைவன் செய்வான், எல்லா உயிர்களுக்கும் செய்கின்றான். அது செய்தல் என்பதுல வரும். செய்யாமை என்கின்றதுல அதுலதான் இந்த தக்கனுடைய, இப்போ வேள்வி நடத்தினால் அதற்கென்று ஒரு பலன் இருக்கின்றது இல்லையா? ஒரு யாகத்தை நடத்தினால், ஒரு அஸ்வமேத யாகத்தை நடத்தினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். சோமவார விரதம் இருந்தால் அதற்குரிய பலன் குபேரனை ஒற்றிய செல்வம் வந்து சேரும் என்று சொல்லப்படுகின்றது. 3 ஆண்டுகள் தொடர்ந்து சோமவார விரதம் இருந்தால், திங்கட்கிழமை தோறும் விரதம் இருந்தால் குபேரனுக்கு இணையான செல்வத்தை பெறுவார்கள் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. இது போல சிவராத்திரியில் விரதம் இருந்தவர்களுக்கு முக்தியும், சிவபூசை செய்பவர்களுக்கெல்லாம் சிவ தரிசனமும் இதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்பது இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டது ஆகமத்துல. இதெல்லாம் கட்டாயம் கிடைக்கும். அது செய்தல், இறைவனுடைய செய்தல் என்கின்ற கருணையில் வருது. இந்த செய்யாமை என்கின்றதுல யாருக்கு அவன் செய்ய மாட்டான் அப்படின்னா, இந்த 4ம் உடையவர்களுக்கு. எந்த 4ம்? அவா, வெகுளி, சினம். இப்ப பார்த்தோம் அல்லவா, அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல். இந்த 4ம் இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பெரிய செயல்களை செய்தாலும் அவர்களிடத்து எதுவும் செய்யாமல் இருப்பான். அவன் தன்னுடைய கருணையை மறைத்து இருப்பான். அதனாலதான் அந்த சித்தியார்ல நமக்கு அந்த பாடல் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எந்த பாடல்? அரணடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறம் அதாகும், பரன் அடிக்கு அன்பில்லாதார்கள் செய்யும் புண்ணியமும் பாவமாகும், வரமுடை தக்கன் செய்த மா வேள்வி தீமையாகி நரரினில் பாலன் செய்த பாதகம் நன்மை ஆயித்தே. இங்க அந்த சண்டிகேச நாயனார் பூசை செய்கின்றார். பூசைக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அவருடைய தந்தையினுடைய கால்களை அங்க இருக்கக்கூடிய அந்த மென்மையான கோலை போடுகின்றார். அது மழுவாக போய் அவருடைய கால்களை வெட்டி வீழ்த்துகின்றது.
அவருக்கு சண்டீசர் என்ற பதமும் உண்ட களமும் உடுப்பனவும் சூடுவனவும் தந்து உமக்கு சண்டீசன் என்கின்ற பதவும் தந்தோம் என்று நரரினில் பாலன் செய்த பாதகம் நன்மையாய்த்தே. பாலன்னா இங்க சண்டிகேஸ்வர நாயனார் அவன் செய்தது இந்த உலக நோக்கில் பார்க்கின்ற பொழுது அவர் செய்தது பாவம். தந்தையாருடைய கால்களை வெட்டியது பாவமே, பாவச்செயலே என்று சொன்னாலும் அவர் பூசை பண்ணி கொண்டு இருக்கின்றார். எம்பெருமானை நினைந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய பூசையில் இருப்பதால் அது அவருக்கு நன்மை பரிசைத்தான் கொடுத்தது. ஆனா அறநடிக்கு அன்பில்லாதவர்கள் செய்த புண்ணியமும் பாவமாகும். வரமுடை தக்கன் வரத்தையெல்லாம் பெற்ற தக்கன் செய்த வேள்வி, பெரிய வேள்வி, எல்லாரையும் அழைச்சான். என்ன செஞ்சான்? அழுக்காறு கொண்டு, வெகுளி கொண்டு, சினம் கொண்டு, இன்னா சொல் கொண்டு, இத்தனையும் கொண்டு செய்த தவம் அது. எனவே அந்த தவத்திற்கு அவன் செய்யாம விட்டுவிட்டான். அதோடு மட்டுமில்ல, அதுல கூட அவன் தலையை துண்டித்ததோட ஆட்டின் தலையை வேற பொருத்தினான். அதுல கூட கருணை தான். எனவே அந்த செய்தல் செய்யாமை ஒன்றிற்கு பதிலாக மேலொன்றை செய்வது, அந்த பாலனுக்கு தண்டனையை கொடுக்காது பரிசு கொடுத்த தன்மை. இப்படி செய்தல் செய்யாமை வேறொன்று செய்தல் என்கின்ற முறைமையில் இறைவன் அருளி செய்கின்றார் இந்த ஆன்மாக்களுக்கு. அதை இங்க நமக்கு இந்த பாடலோடு சேர்த்து நமக்கு காட்டுகின்றார். அடுத்ததாக இல்வாழ்க்கை. இல்வாழ் தரும் தருமன் சந்திரசேனன் சொல்வார்த்தை கீழ்ப்படுத்தான் சோமேசா. நல்ல இயல்பினானில் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாரும் எல்லாம் தலை. முயல்வாரும் எல்லாம் என்பது முயல்வார் எல்லாருள்ளும் என மாறி விளங்கி பொருள் தருகின்றது. இயல் சந்திரசேனன் என்றார். அவனும் தன் ஒழுக்கத்தில் நின்றதை குறித்தது. இங்க ஆடவ தேசம், இந்த ஆடவ தேசத்தில் மாலிய நகரில் சுபுத்தன் விபுலன் என்ற 2 அந்தணர்கள் வாழ்ந்து வந்தார்கள். சுபுத்தன் விபுலன். சுபுத்தனுக்கு தருமன் என்று ஒரு புதல்வன், விபுலனுக்கு சந்திரசேனன் மிருதுசந்திரன் என்று 2 புதல்வர்கள். இவர்களுள் தருமன் சந்திரசேனன் என்னும் இருவரும் வித்யானந்தன் என்னும் அருந்தவ முனிவரை அடைகின்றார்கள். அவர் இல்லறத்தின் இழிவையும் துறவரத்தின் உயர்வையும் எடுத்து கூறி அவற்றை கேட்டு உணர்ந்து இவர்கள் தினந்தோறும் சென்று கேட்டு திரும்புகின்றார்கள். இருவரும் தத்தம் தந்தையாரிடம் சென்று துறவரம் மேற்கொள்ளப் போவதாக கூறுகின்றார்கள். அதிலே சந்திரசேனனுடைய தந்தை தனக்கு இன்னொரு புதல்வன் இருக்கின்றதனால் அதற்கு இசைகின்றான். அதாவது இன்னொரு புதல்வன் நமக்கு தான் இருக்கிறானே இல்லையா, அதனால ஒருத்தன் துறவரத்துக்கு போனா விபுலன், சந்திரசேகரன், மிருதுச்சந்திரன் என்று இருவர் இருப்பதனால அந்த சந்திரசேனனை துறவரத்துக்கு அனுப்புவதில் இசைவு கொடுக்கின்றார். ஆனால் அந்த தர்மனின் தந்தையோ சுபுத்தன் அதற்கு இசைவில்லை. எனவே அந்த சமயம் அங்கு எழுந்தருளிய பிறகு முனிவர் தருமனுக்கு இல்லறத்தினுடைய பெருமையை கூறவே அவன் இல்லறத்துக்கு இசைகின்றான். பிருகு முனிவரும் அவனுக்கு மனம் புரிவித்து பஞ்சாக்கர உபதேசத்தை செய்துகின்றார். தருமனும் குருமொழியில் வலுவாது நிற்கின்றான். சில காலம் சென்று பின்பு சந்திரசேனனும் தருமனும் சந்தித்து அளவலாவிக் கொள்கின்றார்கள். அப்பொழுது அந்த சந்திரசேனன் இல்லறத்தை பழித்து கூறி தான் இந்திரனை வரவழைத்து காட்டினான். ஆனால் தர்மனோ இந்திரனை வரவழைத்து தன்னை வணங்கி பணியுமாறு காட்டுகின்றார். அதாவது இவர்கள் இருவருக்குமே எது இல்லறம் எது உயர்ந்தது, துறவரம் உயர்ந்ததா இல்லறம் உயர்ந்ததா என்று அவர்களுக்குள்ளே அந்த சந்திரசேனன் இல்லறத்தை பழித்தவன், அவன் துறவரத்தை பயின்றவன். ஆனா அதுல இருமாப்பு கொள்கின்றான். அதனால அந்த இந்திரனை வரவழைத்து காட்டுகின்றான். ஆனால் அந்த தர்மனோ இந்திரனை வரவழைத்து தன்னை வணங்கி பணியுமாறு காட்டுகின்றான். பின்பு தருமன் நான்முகனை வரவழைத்து காட்டுகின்றான். சந்திரசேனன் அது மாட்டாமையாகி வருந்துகின்றான். பின்பு தருமனை வணங்கி அவனிடம் பஞ்சாக்கர உபதேசம் பெறுகின்றார். ஆக
இந்த வரலாறு மூலம் என்ன தெரிகின்றது? துறவரத்தை காட்டிலும், அப்போ துறவரம் என்பது இந்த நான்கும் இல்லாத நிலைப்பாட்டுல இருக்கணும். அப்படிப்பட்டதுதான் துறவரம். அதைத்தான் அரண் வலியுறுத்தல் என்று நமக்கு இதுல சொல்லுகின்றார்கள். எனவே அப்படி அந்த இயல்பினால் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை என்று அந்த இல்வாழ்க்கையில எது சிறந்தது என்று சொல்லுகின்ற பொழுது இல்லறமே சிறந்தது என்பதை இங்க நமக்கு அதை காட்டுகின்றார் சோமேசா. இல்வாழ்க்கை மேற்கொண்டு அதற்கு விதிக்கப்பட்ட நல் வழியில் நிற்பவன் ஐம்புலை பற்றை விட முயல்பவர்கள் யாவரினும் தலையாய சிறப்பு வாய்ந்தவனாக இருப்பான். அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த கதையை சொல்லி இல்லறத்தை இருக்கக்கூடிய உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக வாழ்பவனுடைய அந்த வாழ்க்கை முறை, அவன் பெற்ற அந்த தன்மை, துறவரத்தில் இருந்து கொண்டு இதை பழகாத ஒழுக்கத்தை பழகாத துறவரத்தில் இருந்தாலும் அது பிரயோஜனப்படுமா? படவே படாது. அதை இங்க நமக்கு காட்டுகின்றார். இயல்பினால் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இயல்பா வாழ்ந்தோம்னா பெய்யன பெய்யும் மழை, அவ்வளவுதான். இதத்தை நமக்கு காட்டுகின்றார்கள். எனவே இந்த இல்லறத்துக்கு அவ்வளவு சிறப்பு நமக்கு சொல்லப்படுகின்றது. அதனாலதான் நம்முடைய பெரிய புராணத்திலும் திருத்தொண்டர் புராணத்திலும் பெரும்பாலும் இல்லறத்தினுடைய ஒழுக்க முறைகள், வாழ்முறைகள், கற்பு இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. நாயன்மார்களாக வாழ்ந்தாலும் அந்த நாயன்மார்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பின்புலத்தில் இருந்து இவர்களுடைய கொள்கை நிறைவேறும் பொருட்டு இவர்களுக்கு உறுதியாக இருந்த சேயிழையார்கள் நிறைய பேர் நம்முடைய நாயன்மார்கள் வரலாற்றுல நாம பார்க்கின்றோம். மானக்கஞ்சார நாயனாருடைய மகள், இளையாங்குடி மாற நாயனாருடைய மனைவி, நம்முடைய சிறுத்தொண்ட நாயனாருடைய மனைவி, நம்முடைய இயற்பகை நாயனாருடைய மனைவி, நம்முடைய கோச்சங்க சோழ நாயனாருடைய தாய், நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானுடைய தமக்கை, இப்படி பலவாறாக தமக்கையாக, மகளாக, தாயாக, துணையாக, துணைவியாராக இருந்து அவர்களுடைய கொள்கைக்கு இவர்கள் பின்புலமாக இருந்து அவர்கள் உய்வதற்கு இவர்கள் துணை இருந்து நிறைவில் இவர்களும் உய்தார்கள் என்று சொன்னால் இது எதை காட்டுகின்றது? இவர்களுடைய அந்த இல்லற ஒழுக்கத்தை காட்டுகின்றது. அதனாலதான் சிறுத்தொண்ட நாயனாருடைய மனைவியை சொல்லுகின்ற பொழுது சேக்கிலார் சுவாமி மனையறத்தின் வேர் என்று பாராட்டி காட்டினார். இப்படியெல்லாம் யார் சொல்ல முடியும்? மனையறத்திற்கே வேர் யாருன்னா நம்ம சிறுத்தொண்ட நாயனாருடைய மனைவி. எனவே இல்லறம் என்பது இயல்பாகவும் ஒழுக்கத்தை பேணுபவனாக இருந்தால் அது தலையாய சிறந்ததாக சொல்லப்படுகின்றது. எதை விட? துறவரத்தை விட என்று நமக்கு இந்த 5வது இல்வாழ்க்கை என்கின்ற வெண்பா நமக்கு விளக்கி காட்டுகின்றது. 6 வாழ்க்கை துணை நலம். மூவர் தடுப்பவும் கொன்மூவை பணி கொண்டால் தூவாய அனுசுயே சோமேசா மேவு பிற தெய்வம் தொழால் கொழுநற் தொழுது எழுவால் பெய்யென பெய்யும் மழை. சொன்னோம் இல்லையா? அதனால அந்த இயல்பு வாழ்க்கைக்கு துணையாக இல்லாதது நன்மை அமைகின்றது என்று இந்த தெய்வம் தொழுதற்கு மனம் தெளிவது துயிலெழும் காலத்தில் ஆகலின் தொழுது எழுவாள் என்றார். தொழுது கொண்டே எழக்கூடியவர்கள். தொழான் நின்று என்பது தொழுது என திரிந்து நின்றது. தெய்வம் தான் ஏவல் செய்யும் என்பதாம். இதனால் கற்புடையவளது ஆற்றல் கூறப்படுகின்றது. இங்க நமக்கு சொல்லப்பட்ட கதை அனுசுயை கதை. மும்மூர்த்திகளினுடைய திருவுள்ளப்படி வடநாட்டில் 10 ஆண்டுகள் வானம் பொழியாது பஞ்சம் மேலிடுகின்றது. அப்பொழுது அத்திரி முனிவர் பத்தினியாகிய அனுசுயை என்பவள் தன்னுடைய கற்பிற் மாட்சிமையினால் மழை பொழிய வைத்து வளம் பெருக வைத்தாள். இது ராமாயணத்தில் நமக்கு சொல்லப்படுவது. எனவே இந்த பெய்யென பெய்யும் மழை என்பது நம்முடைய கந்த புராணத்துல காண்டகையை தன் கணவரை கடவுளர் போல் வேண்டலூரும் கற்பினர்தம் மெய்யுரையில் நிற்கும் ஈண்டை உல தெய்வமும் மாமுகிலும் என்றால் ஆண்டகையோர்களும் அவருக்கு நிகர் அன்றே. எனவே இந்த பணிவேகளிலும் இது கருத்து சொல்லப்படுகின்றது.
சிறப்புமிக்க கற்புடையவர்கள். இந்த அவர்கள் பெய்யென பெய்யும் மழை. அவர்கள் மழை பெய்யும்னு சொன்னா அது பெய்யும். எனவே இங்க சோமேசா பிற தெய்வம் தொழால், பிற தெய்வங்களை தொழாது, தனக்கு தெய்வமாக இருக்கக்கூடிய கணவனை தொழுது எழக்கூடியவள், தொழா நின்று துயில் நின்று எழுகின்றவள். பெய்யென பெய்யும் மழை. அவர்கள் பெய்யின்னு சொன்னா மழை பெய்யும். அதற்கு இங்க தூவாய் அனுசூயையை நமக்கு உவமையாக காட்டி அவருடைய வரலாற்றை சொல்லி இந்த பாடலை நமக்கு சொல்லுகின்றார். மூவர் தடுப்பவும் மூவை பணிகொண்டால் தூவாய அனுசூயை சோமேசா மேவுபிற தெய்வம் தொழால் கொழுனத் தொழுது எழுவால் பெய்யென பெய்யும் மழை என்ற இந்த பாடலோடு நாம் நிறைவு செய்து 6வது வெண்பா அது வரைக்கும் நாம நிறைவு செய்திருக்கின்றோம். மீதி பாடல்களை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். அற்புதமான ஒரு நூல். இன்று அளவும் நமக்கு இந்த நூல் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம் இந்த நூலை நமக்கு வெளியிட்டு அருளி இருக்கின்றார்கள். இது போன்ற நூல்களை எல்லாம் தொடர்ந்து நாம் சிந்தனை செய்து உள்ளவாறு பயனை பெறலாம் என்று சொல்லி நான் இதோடு நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.